அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 6/7/2015 ஆடி 10 ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி இரவு 9:34 வரை, பின்பு ஏகாதசி திதி. விசாக நட்சத்திரமானது பகல் 10:54 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் 5இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், இன்று நாள் முழுவதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைப்பெற்று சந்திராசிரமமானது இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிலருக்கு தூர பயணங்களும் தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடைய முடியும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் 3இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்கள் தொடர்ந்தபடி இருக்கும். சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட முழுமையாக விலகி ஏற்றமும் சாதகமான பலன்களும் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 12இல் சூரியன் 2இல் ராகுவும் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் கூட தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு. பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்று இருக்கும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும். 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி அமைதி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, 2 நாட்களாக 12இல் சஞ்சரித்த சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதாலும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் 12ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக உத்தமம்.